திருமண தடைக்கு நிவர்த்தி முருகன் கோயில்னு இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருமணம் நடக்கணும்னா ஏன் முருகன் கோயிலை சொன்னாங்க அப்படின்னா, அது ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு செவ்வாய் தான் முருகனுக்கு உரிய கிரகம். அந்த செவ்வாய் பகவான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில மன வாழ்க்கை அமைச்சு கொடுப்பதற்கு மாங்கல்யத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு. அதுலேயும் இந்த மன வாழ்க்கை அமையணும்னா இந்த முருகன் கோயில் எந்த முருகன் கோயில் அப்படின்னு பார்க்கிற போது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல குடும்பத்துல நல்லது நடப்பதற்கு, சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு, ஒரு ஆண் பெண் திருமணம் நடக்கணும்னா குரு பலம் ரொம்ப முக்கியம். அந்த குரு பகவான் தான் வியாழன்னு சொல்றது. அதனாலதான் வியாழ நோக்கம்னு நம்ம சொல்றோம். அந்த குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் அருள்புரியவர். ஆக குருவானுடைய ஒரு வழிபாடுக்குரிய மிகப்பெரிய தெய்வமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இருக்கார். அதனால திருமணம் தள்ளி போனவங்க, திருமணமே வாழ்க்கையில வேண்டான் இருந்தவங்க, திருமணம் நடக்குமான்னு கேள்விக்குறியோட இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அந்த முருகன் வேல் கொண்டு வினைதீர்ப்பார். அதனாலதான் நம்ம எல்லாருமே திருச்செந்தூருக்கு பெரிய லெவல்ல முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம். ஸோ குரு அப்படின்னாலே அங்க முருகனுடைய வழிபாடு, குறிப்பாக திருச்செந்தூருடைய வழிபாடு, அது குடும்பத்துல நல்லது நடப்பதற்கு, குறிப்பாக திருமண தடையை நிவர்த்தி பண்ணுவதற்கான மிகப்பெரிய ஸ்தலம், மிகப்பெரிய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு. குறிப்பா திருச்செந்தூருடைய முருகப்பெருமானுடைய வழிபாடு தான்.